நம்ம ஜோதிடம் பிறந்தது முதல் கடைசி காலம் வரைக்கும் வாழ்க்கையில் ஒன்றி போயிடும். இப்போ சுகப்பிரசவங்கிறது இப்போ தனியாக வர்றது கிடையாது. எல்லாமே சிசரியன் தான் வர்றாங்க. இது ஒரு ஜோதிட்ட போகும்போது அவர் ஒரு நல்ல நாள் பார்த்து கொடுக்கும்போது அந்த மருத்துவர் நோட் பண்ணி கொடுக்குற அந்த தேதியை காட்டிலும் முன்னையோ பின்னையோ வந்துடுது. அந்த மாதிரி மோசமான நிலைமை வராமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, அருமையான வழி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தை கொடி சுற்றி பிறந்துச்சு, இது தாய் மாமனுக்கு ஆகாது. பிறந்த குழந்தைங்களுக்கு முதல் 4 வருஷம் தாயார் பண்ணின கர்மா, அடுத்த 4 வருஷம் தகப்பனார் பண்ணின கர்மா, அடுத்த 4 வருஷம் அந்த குழந்தை பண்ணின கர்மா. இதுதான் வேலை செய்யும். எந்த காரணத்தை கொண்டும் குழந்தைங்களுடைய கிரகங்கள் முதல் 12 ஆண்டுகள் வேலை செய்யவே செய்யாது. 12 முதல் 24 ஆண்டுகள் வரைக்கும் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. இதில் அந்த படிப்பில் தடை வருமா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கணும். புதனுக்கு 1, 5, 9, 3, 7, 11, 2, 12 தனி இருந்தால் அவங்களுடைய கல்வி தடைப்படும். வெளிநாடு போகிறதுக்கு முன்னாடி அந்த செய்யும் தொழில மேன்மை இருக்குமா, அல்லது செய்கிற தொழில இடையூறு இருக்குமா, இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க மேலே போனாங்கன்னா நல்லது. இந்த சனியோட சம்மந்தப்படுற எல்லா கிரகமும் அவருக்கு அந்த பிறவியில் அவருக்கு வேலையை கொடுத்துவிடும். ஆஸ்கஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஜோதிட டாக்டர் ஐயா வேலுச்சாமி தான் நம்ம கூட இருக்காங்க. வாங்க ஐயா கூட சேர்ந்து அவங்களுடைய அனுபவத்து மூலமாக நிறைய ஜோதிடங்கள் பார்த்துருக்காங்க. இப்போ நமக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கங்கம்மா. அனைவருக்கும் அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் உரித்தாக. பிறந்தது முதல் இறப்பு வரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இது நம்ம கூட மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ நேர்கள் பார்த்துட்ருக்காங்கல்ல, அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணுன்றதுக்காக உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட கொடுக்க போகிறோம். இப்போ முதல்ல இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தையோட பிறப்பு தான் ஐயா. இதில் முன்னாடியெல்லாம் நிறைய சுகப்பிரசவம் ஆயிரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய கேள்வியாக இருக்குது. எல்லா பக்கம் போனாலுமே அறுவை சிகிச்சை தான், சிசேரியன் தான் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நேரம் பார்த்து குழந்தைய வெளியில் எடுக்கணும் அப்படிம்பாங்க. டாக்டர் ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அந்த நேரத்தில் குழந்தைய எடுக்க முடியாது. அப்போ இவங்க பேரண்ட்ஸ் சைட்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது, நான் குழந்தைய எடுத்துக்கிறேன்பாங்க. இப்படியெல்லாம் நேரம் பார்த்து முதல்ல குழந்தைய எடுக்கலாமா? அதுங்கம்மா, நம்ம ஜோதிடம் பிறந்தது முதல் கடைசி காலம் வரைக்கும் வாழ்க்கையில் ஒன்றி போயிடும். அது முதலாவது பிறப்பில் எப்படி வருதுன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த பிறந்த குழந்தைகளை இப்போல்லாம் சிசரியன் தான் பண்ணுறாங்க. அது வேறு ஒன்றுமே பண்ணுறதில்லை. இப்போ சுகப்பிரசவங்கிறது இப்போ தனியாக வர்றது கிடையாது. எல்லாமே சிசரியன் தான் வர்றாங்க. இது ஒரு ஜோதிட்ட போகும்போது அவர் ஒரு நல்ல நாள் பார்த்து கொடுக்கும்போது அந்த மருத்துவர் நோட் பண்ணி கொடுக்குற அந்த தேதியை காட்டிலும் முன்னையோ பின்னையோ வந்துடுது. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த குடும்பத்தில் அது வர்ற வரைக்கும் தாக்கு பிடிக்கலாமா வைக்கலாமா இப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது தாயாரின் உடல்நிலையும் பாதிக்கும். சில நேரங்களில் அது மரணத்தையும் கொண்டு வந்து விட்டுரும். அந்த மாதிரி மோசமான நிலைமை வராமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, அருமையான வழி. அந்த சிசரியன் ஆப்ரேஷனை காலையில் 11 மணிலேருந்து 12:30 மணிக்குள்ளே வச்சுக்கிட்டாங்கனாக்கா அந்த ஜாதகம் ஒரு யோக ஜாதகமாக மாறிவிடும். எந்த நாளாக இருந்தாலும் கவலையே இல்லை. அந்த மாதிரி 11லேருந்து 12:30க்குள்ளே எந்த நாளாக இருந்தாலும் நீங்கள் அந்த ஆப்ரேஷன் வச்சுக்கிட்டு இருக்கும்போது அது லக்கணத்தில் இருந்து சூரியன், சுக்கிரன், புதன் இவங்க 9ஆம் இடத்துல இருப்பாங்க, இல்லைன்னா 10ஆம் இடத்துல இருப்பாங்க. 9ஆம் இடமும் 10ஆம் இடமும் லக்கணத்துக்கு ஒரு சுப இடங்கள். இதை தவிர ஏதாவது ஒரு கிரகம் உச்சமாக இருக்கலாம், அல்லது நல்ல பொசிஷனுக்கும் போயிடலாம். இது ஒரு யோக ஜாதகமாக மாறிவிடும். அதனால எந்த காரணத்தை கொண்டோ மருத்துவர் என்ன தேதியை நிர்ணயம் பண்ணுறாரோ அந்த தேதியை மாற்ற வேண்டாம். அந்த நாளில் 11 to 12 அந்த ஆப்ரேஷனை வச்சுக்கிற சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப அந்த குழந்தை பிற்காலத்தில் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பாங்க. எந்த கவலையும் கிடையாது. சூப்பர் ஐயா, சூப்பர். அது நீங்கள் நேரம், இந்த நேரம் நல்ல நேரம்னு சொல்லிட்டீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தை கொடி சுற்றி பிறந்துச்சு, இது தாய் மாமனுக்கு ஆகாது, குழந்தையும் தாயும் பிரித்து வைங்க, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இதுவே ஒரு பாவ செயல் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பண்ணலாமா? முதல்ல கூடவே கூடாதுங்கம்மா.
பிறந்த குழந்தைங்களுக்கு முதல் 4 வருஷம் தாயார் பண்ணின கர்மா, அடுத்த 4 வருஷம் தகப்பனார் பண்ணின கர்மா, அடுத்த 4 வருஷம் அந்த குழந்தை பண்ணின கர்மா. இதுதான் வேலை செய்யும். ம். எந்த காரணத்தை கொண்டும் குழந்தைங்களுடைய கிரகங்கள் முதல் 12 ஆண்டுகள் வேலை செய்யவே செய்யாது. ம். இந்த கொடி சுற்றி பிறந்தா குளத்துக்கு ஆகாது, மாலை சுற்றி பிறந்தா மாமனுக்கு ஆகாது. இதெல்லாம் வந்து கற்பனையான பழமொழி. ஓகே. எந்த நிலையிலையும் எந்த மாமனும் தவறி போக மாட்டாங்க ஒரு குழந்தையால. ஒரு குழந்தையால எந்த குலமும் கெட்டுப் போகாது. அதனால என்ன பண்றாங்கன்னா, சில நேரங்கள்ல தாயார்ட்ட இருந்து அந்த குழந்தையும் பிரிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு கொடுமையான விஷயங்களும் நடக்குது. ம். அந்த மாதிரி செஞ்சா அது அடுப்பாவும். பிறந்த குழந்தைகள் தெய்வத்திற்கு சமம். ம். இந்த முதல் 12 ஆண்டுகள் என்ன செய்யலான்னு கேட்டிங்கனாக்கா, அந்த குழந்தைக்கு பாலரிஷ்டம், அதாவது குழந்தைக்கான நோய்வாய்ப்படுறாங்களா, ம். அந்த மாதிரி படுற கிரகங்கள் என்ன இருக்கோ அதுக்கு சின்ன பரிகாரம் ஒரு நெய் விளக்கு போட்டு வந்தால் போதும். சரி. அதுக்கு மேலே வேண்டாம். அதுக்கு அப்புறம் இந்த 12 வயசு வரைக்கும் ஆரம்ப கல்வி நல்லா இருக்குமா, ஓகே. அது வரைக்கும் பார்த்துக்கிட்டா போகிறோம். அதுக்கு மேலே எதுவும் பார்க்க வேண்டாம். அந்த ஓகே. பிறந்த குழந்தைகள் தெய்வத்திற்கு சமம். சூப்பர், சூப்பர் ஐயா. அதான் வந்து எல்லாருமே வந்து குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து குழந்தை வந்து 12 வயசு வரைக்கும் எந்த கிரகமும் வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ 12 வயசுக்கு அப்புறம் படிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆமாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த உயர்கல்வியில நிறைய தடைகள் ஏற்படும். ஒரு குழந்தை வந்து நல்லா படிக்கும். ஒரு குழந்தை வந்து படிக்கிறதுக்கு கஷ்டப்படும். இப்படி குழந்தை வந்து படிக்கிறதுக்கு கஷ்டப்படுது, தடை ஏற்படுதுன்னா, அதிலிருந்து எப்படி அவங்க வெளியில வரலாம்? இது வந்து என்னன்னா 12ல இருந்து ஒரு குழந்தையோட வாழ்க்கை பருவத்தில் ம். 12 முதல் 24 ஆண்டுகள் வரைக்கும் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ஆமா. இதில் அந்த படிப்பில் தடை வருமா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கணும். ம். இது நாடி முறையில் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ம். புதனுக்கு 1 5 9 3 7 11 2 12ல் சனி இருந்தால் அவங்களுடைய கல்வி தடைப்படும். ம். சந்திரன் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு படிப்புக்கு பதிலாக 2 3 படிப்பை படிப்பாங்க. ஓகே. செவ்வாய் இருந்தால் இன்ஜினியரிங் படிக்கலாம். அவங்க ஆர்ட்ஸ் படித்தாங்கன்னா படிக்க முடியாது. ம். இப்படி தடை செய்யும் கிரகங்கள் அந்த புதனுக்கு வரும்பொழுது அந்த படிப்பு வந்து தடை செய்யும். அந்த புதனோட சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்தாங்கன்னா உயர்கல்வியில் அது என்ன கோர்ஸ் படிக்கிறாங்களோ அதில் ஒரு பிஹெச்டி வரைக்கும் வாங்குவாங்க. ம். இது ரொம்ப டெக்னிக்கலாக போகிறது கொஞ்சம் பொதுமக்களுக்கு புரியாது. அதனால என்னென்னா, இந்த மாதிரி அந்த 12 to 24 ஒரு ஜோதிடர்கிட்ட போய் இந்த பையனுக்கு கல்வியில் ஏதாவது தடை இருக்கா, கொஞ்சம் ம். நாடி முறையில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். சரி. அது மாதிரி எடுத்துட்டு அந்த முதல்ல அந்த தடையை எடுத்து விட்டுரும். ஆ. தடையை எடுத்து விட்டுட்டா அந்த குழந்தை பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா, உச்ச படிப்பை படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும். ஓகே. எந்த காரணத்தை கொண்டு நாம் வந்து ஒரு குழந்தைக்கு இந்த படிப்பு தான் வரும், ம். இதுதான் நீ படிக்கணும் அப்படின்னு கம்பல் பண்ணக்கூடாது. அந்த குழந்தை என்ன விரும்புதோ அந்த கல்வியை நீங்கள் கொடுங்க. ஓகே. சில நேரங்களில் பார்த்தா எங்கள் தாத்தா வக்கீல், ம். நீ பிஎல் தான் படிக்கணும், அந்த பையனை போட்டு அடித்தா என்ன பண்ணுறது, அது மாதிரி பண்ணக்கூடாது. அந்த குழந்தையோ பையனுக்கோ பொண்ணுக்கோ பையனுக்கோ அவங்களுக்கு எந்த கல்வி மேலே விருப்பம் இருக்கோ அந்த கல்வியை நம்ம அமைச்சு கொடுக்கணும். ம். இதை தவிர இன்னும் இந்த பேரண்ட்ஸுக்கு இந்த 12 to 24ல் ஒரு சின்ன பிரச்சனைனா, வேலை படிக்க விளையாட போகக்கூடாது. அப்படியான விளையாட போனால் படிக்க மாட்டான். அந்த மாதிரி செய்யவே கூடாது. படிப்புங்கிறது அவனுக்கு இயற்கையாக வந்துடும். அதை தவிர அந்த குழந்தையோ அந்த பொண்ணோ பையனோ ஒரு ஸ்போர்ட்ஸ் உமனாக ஆகிறதுக்கோ ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக ஆகிறதுக்கோ தடை பண்ணவே பண்ணாதீங்க. படிப்பு வேறு, ஸ்போர்ட்ஸ் வேறு. அது ரெண்டையும் போட்டு குழப்பி அவனை பாவம் அந்த குழந்தைங்களை போட்டு மன ரீதியாக பாழ்படுத்தக்கூடாது. சூப்பரா சொன்னீங்க ஐயா. ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ. ஆமாம். குழந்தைங்கள போட்டு படி படி படின்னு ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டாங்க. படிச்சாலுமே அந்த படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்குதா அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆ ஒழுங்கா வேலை கிடைக்க மாட்டேங்குது. இல்ல ஒரு தொழிலே நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாலும் அந்த தொழிலையும் அவங்களால ஒழுங்கா பண்ண முடியாது. சரி வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சா அதுக்கும் பல தடைகள் வருது. இப்படி வந்து அடுத்த கட்டமே நமக்கு அந்த வேலையை நோக்கி தானே போகுது. ஓகேங்கம்மா. இப்போ ஒருத்தருக்கு அந்த பையனுக்கு என்ன அல்லது அந்த பொண்ணு எந்த மாதிரியான வேலைக்கு எப்போ போவாங்கங்கிறத நம்ம ஜாதக ரீதியாக ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ம். அப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சனியோட இந்த ஒரு குழந்தை காலையில் 6 மணியில இருந்து ம்.
ஒரு 10 o'clock வரைக்கும் பிறக்கிற குழந்தைங்க மற்றவர்கள் மேலே ஒரு ஆளுமை செலுத்துவதற்கு ஒரு விரும்புவாங்க. ம், ம். அதே நேரத்தில் நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி இருக்கும். அதனால அந்த பொண்ணும் பையனும் என்ன பண்ணுவாங்கன்னா, சுயதொழில் விரும்புவாங்க. எந்த காரணத்துக்கும் உத்தியோகத்துக்கு போறதுக்கு விரும்ப மாட்டாங்க, பெரும்பாலும். ஆனா, அதே மாரி அந்த மாலை நேரத்தில, நைட்ல பிறக்கிற குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து சாஃப்ட்டா இருப்பாங்க. ஆனா, பக்கா பிரில்லியன்ட்டா இருப்பாங்க. சூப்பர். அதே நேரத்தில வந்து பின்னாடி வந்து அந்த உத்தியோகத்த தான் விரும்புவாங்க. ம். அவங்க தான் இந்த சகிப்புத்தன்மை குடுக்கக்கூடிய நல்ல உத்தியோகங்களெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆக அந்த பிறந்த குழந்தை அந்த ஏர்லி மார்னிங் பிறக்கிற குழந்தைங்களுக்கு பூரா சுயதொழில் வந்துருங்கிறத நம்ம ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம். ம். அதை தவிர ஜாதக ரீதியாகவும் அவங்களுக்கு வந்து சுயதொழில் அமையுமா, உத்தியோகத்துக்கு போவாரா அப்படிங்கிறது கண்டுபிடிச்சலாம். ம். ஆனால் அந்த உத்தியோகமோ அல்லது சுயதொழிலோ உள்நாட்டில் அமையுமா அல்லது வெளிநாடு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? ஓகே. அப்படி வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு அந்த ஜாதக ரீதியாக அவருக்கு இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி வெளிநாடு போகிறதுக்கும் இந்த ஜோதிடம் வந்து வழிகாட்டும். ம். அப்படி வெளிநாடு போய் அந்த மாதிரி அந்த ஜோதிடத்தை அந்த வேலையை பார்க்கிற போது அந்த செய்கிற தொழிலில் அவங்களுக்கு ஒரு மேன்மை கிடைக்குமா? ம். ஏன்னா அங்கே போயிட்டு திரும்பி வரக்கு லட்சக்கணக்கான ரூபாய் செலவாயிரும். கண்டிப்பா. அதனால ஒரு நல்ல நாடி ஜோதிடம் படித்த ஜோதிடராக இருந்தால் நல்லது. ம். அந்த மாதிரி ஜோதிடர்கிட்ட போய் இந்த மாதிரி வெளிநாடு போகிறதுக்கு முன்னாடி அந்த செய்யும் தொழிலில் மேன்மை இருக்குமா அல்லது செய்கிற தொழிலில் இடையூறு இருக்குமா, இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க மேலே போனாங்கன்னா நல்லது. யா. ஆனால் அந்த எல்லாத்துக்குமே இந்த ஜோதிடம் தான் வழிகாட்டுது. ஓகே. ஆக இந்த சனி சனி ஜீவனத்துக்கு காரகர். ம். இந்த சனியோட சம்மந்தப்படுற எல்லா கிரகமும் அவருக்கு அந்த அந்த பிறவியில் அவருக்கு வேலையை கொடுத்துவிடும். சில வேலை நிரந்தரமாக இருக்கும், சில வேலை குறுகிய காலமாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் இந்த ஜோதிடம் வந்து ஒருத்தருக்கு ஜீவனத்திற்கும் வழிகாட்டியாக இருக்குது.